Yamaha RS கண்டடுங்க. சரி. KTM RCங்க. NSங்க. 65000 ரூபாய் வருதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா KTMல டியூக்குங்க. 2016 மாடல். ஓகே. இதோட விலை வந்து 1,40,80,000 ரூபாய் தரலாங்க. தெளிவான வண்டிங்க. வண்டி அது 1,70,000 ரூபாய் கொடுக்கலாங்க. 1 லட்சம். இது KTM RCங்க. சரிங்க. 390 மாடலுங்க. ராயல் என்ஃபீல்டு 2014 மாடல். ராயல் என்ஃபீல்டு தாங்க. 2020 மாடலுங்க. மூணுல ஒரு பகுதி கட்டினா டியூ. ஆமாங்க. இது வந்து 2 லட்சம் ரூபாய் வருதுங்க. கார்பரேட் மாடல் தான் வேணும்னு சொல்றவங்களுக்கு இந்த வண்டி சூப்பரா இருக்குங்க. வண்டி இது ராயல் என்ஃபீல்டு தாங்க. 2021 மாடலுங்க. அடுத்து 2021 மாடல் தான் ராயல் என்ஃபீல்டு மேட்டிஆர் 350 cc தான். ஃபுல் பிளாக். ஆமாங்க. இது எல்லாமே வந்து 2020 மாடல் வந்துங்க. 390 மாடல் வந்து 2016 மாடல். 125 cc மாடல் 19ங்க. NS 200ங்க. மாடல் 2017. ஹீரோ கம்பெனி 2020 மாடலுங்க. TVS குரூப்ல அப்பாச்சி RTRங்க. பல்சருங்க. பஜாஜ் கம்பெனி NS 200 cc தாங்க. ஹோண்டா கம்பெனில யூனிக்கானுங்க. முதல்ல பார்த்தது கிரே கலர், இது பிளாக் கலருங்க. இந்த வண்டி ரன்னிங் போகக்கூடிய வண்டியா இருந்தால் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா அப்பாச்சிங்க. மாடல் 2022 மாடல். மாடல் 21. இதனுடைய விலை வந்து 75,000 ரூபா வருதுங்க. இந்த வண்டி வந்துங்க ஹோண்டா சைனுங்க. மாடல் 22. மாடல் வந்து 2023. ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ங்க. மாடல் வந்து 2019. பிளாக் வித் கிரே கலருங்க. மாடல் 2021 மாடலுங்க. எஃப்ஜெட்லங்க. வெர்ஷன் 3 தான். மாடல் 2019. 1 லட்சம் ரூபா வருதுங்க. KTMங்க. மாடல் 200 cc 200 பல்சர்ல RS 200ங்க. கொஞ்சம் விரும்பி ஓட்டக்கூடிய வண்டிங்க. 2020 மாடலுங்க. மாடல் வந்து 2014ங்க. அப்படியே பாத்தீங்கன்னா வரிசையா ஒரு 4-5 வண்டி வரிசையா லைனா இருக்குங்க. டோமினார் லேட்டஸ்ட் மாடலுங்க. ரேடான் 19 மாடல். ஸ்ப்ளெண்டர் பிளஸ் 40,000 ரூபா வரும். 2,000 ரூபா தாங்க. வண்டி சூப்பரா இருக்கும். எடுத்து ஓட்டி பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாங்க. கம்பெனிங்க எஃப்ஜெட்டுங்க. மாடல் வந்து 2019ங்க. 2023 வண்டி பாருங்க. அப்படி சும்மா பல அடுத்து லோ மாடலுங்க. 2008 மாடல் 26,000 ரூபா வருங்க. அடுத்து 2017 மாடல் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வந்து 2017. இதனுடைய விலை வந்து 55 ரூபா. இந்த விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபா வருங்க. 23 மாடலுங்க. இது 15 மாடல் 16 ரெஜிஸ்ட்ரேஷன். இது உங்களுக்கு வந்து 32 ரூபா வருதுங்க. இது 18 மாடல். ஓகேண்ணா. வெள்ளை கலர் வண்டிங்க. 2022 மாடலுங்க. சரிங்கண்ணா. இது 65,000 ரூபா. வணக்கம். நான் உங்க மதன் அரசன் பேசுறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா நம்ம குமராபாளையத்தில் இருக்கிற லோட்டஸ் கன்சல்டிங் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த லோட்டஸ் கன்சல்டிங் ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் பைக் வந்து புதுசு மாதிரியே இருக்குதுங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வண்டிகள் இருக்குது. இவங்க ஷாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, இங்கே 4 பிரான்ச் இருக்குது. எல்லாமே சீப் அண்ட் ப்ரைஸ்ல தான் இருக்கு. நிறைய வண்டி இருக்குது. இந்த ஷாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் பைக் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பைக் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா இவ்வளோ வண்டி இருக்குது, எப்படி கடல் போல வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாமே வந்து வண்டி வாங்கி கொண்டு வந்துட்டு அதை நீங்க ஒரு சர்வீஸ் பண்ணி எல்லாமே ஒரு கண்ணாடி போல பளிச்சுன்னு வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி எந்த ஷாப்லையும் நான் பார்த்தது இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ஷாப்ல தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வண்டியினுடைய ரேட்டு பர்டிகுலராக சொல்றாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோ. நல்லா இருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம லோட்டஸ் கன்சல்டிங்ல வந்து என்னென்ன இருக்குதுங்க? லோட்டஸ் கன்சல்டிங்ல 2 வீலர் பைக் ஃபுல்லாவே எல்லாமே இருக்கு. சயின்ஸ் பைக் எல்லாமே வச்சிருக்கீங்க. எல்லா பைக்கும் வச்சிருக்கோம். ஸ்டார்டிங் பிரைஸ்னு ஒன்று இருக்குங்க. ஆமாங்க. என்ன ரேட்ல இருந்து இருக்குதுங்க?
ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்க இந்த வண்டி எங்க கடையிலேயே இதாம்பா ஸ்டார்டிங் பிரைஸ், இவ்வளவு கம்மியான ரேட்ல இருந்தா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த விலை வந்து 20,000 ரூபாங்க. வெறும் 20,000 ரூபாய். 20,000 ரூபாய்க்கு ஒரு பைக் கிடைக்குங்க. 20,000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. அப்ப 20,000 இருந்து இங்க எல்லா வண்டியுமே இருக்குது. ஆமாங்க இருக்கு. சரிங்க. என்ன இல்லாம எல்லா வண்டி இருக்குதா? எல்லா வண்டி, 2 வீலர் வண்டி எல்லா வண்டி பார்த்தா கடல் போல வச்சிருக்கீங்க. இங்க இருக்கிற கடையிலேயே உங்க கடை தான் கடல் மாதிரி இருக்குது. குறைஞ்சு ஒரு 1000 வண்டி இருக்குமாண்ணா? இருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 400 இருந்து 500 வண்டி இருக்குங்க. 400 இருந்து 500. ஆமாங்க. கடை இது ஒண்ணுதான் பிரான்ச்சா இல்ல இன்னும் நிறைய? 2 பிரான்ச்சஸ் இருக்கு. 2 பிரான்ச். வர வழியிலே ஒன்னு லோட்டஸ்னு ஒன்னு இருக்கு. ஆமாங்க, அதான் பழைய கடை. அதுதான் பழைய கடையா? சரி சரி. 4 பிரான்ச்சஸ் இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ வந்து நம்ம வந்து வண்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வந்து பணம் லோன் போடுறதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு லோன் போடணும், எத்தனை கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கீங்க? ஆமாங்க, அந்த ரூல்ஸ் இருக்குதுங்க. எப்படிங்க? இப்போ அதிகபட்சமான தூரம் 40 to 50 கிலோமீட்டர் தூரம் தான் உங்களுக்கு வந்து தூரம். இந்த குமராபாளையத்துல இருந்து சரௌண்டிங், குமராபாளையம் சரௌண்டிங்ல சேலம் வரைக்கும் கொடுக்கலாம். வரைக்கும் இந்த பக்கம் மேட்டூர் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே. இந்த பக்கம் ஈரோடு, பள்ளிக்குளம், ஈரோடு, இந்த சரௌண்டிங் ஒரு 40 to 50 கிலோமீட்டருக்குள்ள தாங்க. சரி, வந்தா லோன் போட்டுக்கலாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் லோன் கட்டணும்? இப்போ 100%ல நாங்க எவ்வளவு பணம் கட்டணும்? அதாவதுங்க 1/3 ஒரு ஊர்ல ஒரு பங்கு கட்டணும். 3 ஒரு பங்கு 1,50,000 ரூபாய்னா 50,000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா 1 லட்ச ரூபா லோன் கொடுத்து 1 லட்ச ரூபா லோன் போட்டுக்கலாம். வரும்போது என்னென்ன கொண்டு வரணும்? நாங்க லோன் போடுறோம்னா என்னென்ன கொண்டு வரணும்? நீங்க வரும்போது கொண்டு வர வேண்டியதுங்க, ஆதார் கார்டு இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த ஜாமீனுக்கு ஏதாவது கூட்டிட்டு வரணுமா? ஜாமீன் ஒரு ஆள் கூட்டிட்டு வரணும். அவருக்கு ஒரு ஆதார் கார்டு வேணும். மேக்சிமம் சொந்த வீடு இருக்கணுங்க. சொந்த வீடு இருந்தா உறுதியா கிடைக்கும். உறுதியா வண்டி எடுத்துட்டு போயிடலாம். சரிங்கண்ணா. இப்போ வந்து நீங்க டோர் டெலிவரி ஏதாவது பண்ணுவீங்களாண்ணா? டோர் டெலிவரி பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். வண்டியை வந்து பார்த்து ஓடி பார்த்து கஸ்டமர் எதாவது ஃபோன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன வண்டி இருக்குங்க ஒரு வீடியோ காட்டுன்னா, அதாவது நாங்க ஃப்ரீயா இருந்தால் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா நாங்க செய்ய முடியும். ஓகேண்ணா. கடை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கு? காலையில 9 மணிக்கு திறந்துருவோம். 9 மணிக்கு சாயந்தரம் 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே. எல்லா நாளும் இருக்குமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவுங்க. எந்த பண்டிகை எல்லா நாளுமே இருக்கும். எல்லா நாளும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட் உங்களுக்கு. ஆமாம், எல்லா நாளும் இருக்கு. ஆமாங்க. ஓகேண்ணா, சூப்பர். சரிண்ணா, இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஓகே. Yamaha RS 100ங்க. சரிங்க. இது மாடல் வந்து 96 மாடலுங்க. சரிங்க. இதோடைய விலை வந்து 1,40,000 ரூபா வருதுங்க. சரிங்கண்ணா. இது வந்து எஃப்சி கரண்ட் 5 வருஷம் கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்குதுங்க. நீங்க ஒரு 50,000 ரூபா கட்டினீங்கன்னா மிச்சம் வந்து 90,000 ரூபா லோன் போட்டு தரலாங்க. டயர் எல்லாம் நல்லா இருக்குது, புதுசா இருக்குது. டயர் புது டயர் போட்டுருக்குங்க. எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க, 5 வருஷத்துக்கு ஃபுல் கரண்ட்ல இருக்குங்க. 5 வருஷம் ஃபுல் கரண்ட்ல இருக்கு. சரிங்கண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா KTM RCங்க. இது 200cc-ங்க. சரிங்கண்ணா. மாடல் வந்து 2017. இது 1,80,000 ரூபா வருதுங்க. சரிங்கண்ணா. இதுக்கு உங்களுக்கு இஎம்ஐ வசதி உண்டுங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 60,000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இஎம்ஐ வசதி போட்டு தருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா பல்சர்ல 2NSங்க. மாடல் வந்து 13ங்க. இது வந்து விலை வந்து 65,000 ரூபா வருதுங்க. 65,000? ஆமாங்க. ஆனா சூப்பரா இருக்குது வண்டி நல்லா இருக்குங்க. விலையும் கம்மி தாங்க. விலை கம்மி தான். கம்மி 65,000 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது. ரொம்ப ஆமாங்க. 200cc-ல இது விலை கம்மியான வண்டி தாங்க. இது என்ன மாடல்னா? இது 2013ங்க. 2013 சூப்பரா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா KTM-ல டியூக்குங்க. 2013 மாடலுங்க. 200cc தாங்க. ஓகே. இதனுடைய விலை வந்து 1,25,000 ரூபா வருது. இப்படி பாத்தீங்கன்னா அது டியூக்கு 200cc 2016 மாடலு. இதனுடைய விலை வந்து 1,40,000 ரூபா வருங்க. ஓகே. சரிண்ணா. இது அடுத்து டியூக்ல லேட்டஸ்ட்ங்க. 250cc-ங்க. 2017 மாடலுங்க. இது 1,80,000 ரூபா வருங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு R15ல V4ங்க. சரிங்க. மாடல் 22 மாடலுங்க. இது 1,80,000 ரூபாய் தரலாங்க. தெளிவான வண்டிங்க. வண்டி நல்லா இருக்குங்க. பாத்தீங்கன்னா KTM RCங்க. இது 200cc தான். 16 மாடல். ஆமாங்க. 2016ங்க. இது என்ன ரேட் வருதுங்க? இது 1,70,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 1,70,000. ஆமாங்க. சூப்பரா இருக்கு. இது KTM RCங்க. சரிங்க. 390 மாடலுங்க. ஓகே. 390ல வந்து மாடல் வந்து 2015ங்க. இதனுடைய விலை வந்து 1,90,000 ரூபா வருங்க. ராயல் என்ஃபீல்டு 2014 மாடல். ஓகே. பாருங்க வண்டி தெளிவான வண்டிங்க. 2 டயர் புதுசா இருக்கும். விலை வந்து 1,20,000 ரூபா வருதுங்க. ஒரு 40 ரூபா கட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு இஎம்ஐ போட்டு தர முடியும். 40,000 இஎம்ஐ போட்டு தருவோங்க. ஓகே. இந்த வண்டி பாத்தீங்கன்னா அது ராயல் என்ஃபீல்டு தாங்க. 2020 மாடலுங்க. ஃபுல் பிளாக்குங்க. ஓகேண்ணா. ஆமா, வண்டி தெளிவா இருக்குங்க. என்ன ரேட் வருதுண்ணா? இதனுடைய விலை வந்து 1,90,000 ரூபா வருதுங்க.
சரிண்ணா. இப்போ இது எவ்வளோ கட்டினா டியூ போட்டுக்கலாம்? இது வந்து 3ல ஒரு பகுதி கட்டுறேங்க. எனக்கு 60 ரூபா கட்டணுங்க. 3ல ஒரு பகுதி கட்டினா டியூ? ஆமாங்க. ஓகே. உங்களுக்கு அதிகபட்சம்னா சேலம் தாங்க அதிகபட்ச தூரம், 40 to 50 கிலோமீட்டர் தான். ஓகேண்ணா. அதுக்கு மேல இருந்தெல்லாம் தர முடியாது நாங்க. ஓ, 40 கிலோமீட்டருக்குள்ள இருக்குதா? ஆமா, 40-50 கிலோமீட்டர் வரையும் கொடுக்கும். அதுக்கு மேல இஎம்ஐ தர மாட்டாங்க. ஓகேண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் ராயல் என்ஃபீல்டு தாங்க. ஓகே. மாடல் 2021 மாடலுங்க. ஓகேண்ணா. இது வந்து 2 லட்ச ரூபா வருதுங்க. 2 லட்ச ரூபா. வண்டி எல்லாமே புதுசு மாதிரியே இருக்குது, ஸ்டோர்ல இருக்கிற மாதிரியே இருக்குதுண்ணா. எங்க பல இருந்தாதான் வந்து பாக்குறவங்க டக்குன்னு பார்த்து ஓட்டி பார்த்து டக்குன்னு எடுத்துக்குவாங்க. நம்ம பாட்டுக்கு துடைக்காம அடிக்கடி வச்சிருந்தோம்னா யாரும் வண்டி பார்க்க மாட்டாங்க. இதுனா அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா 2019 மாடலுங்க. ஓகேண்ணா. கார்பரேட் டைப்புங்க. இது வண்டி தெளிவா இருக்குங்க. இந்த கார்பரேட் மாடல் தான் வேணும்னு சொல்றவங்களுக்கு இந்த வண்டி சூப்பரா இருக்குங்க. வண்டி சூப்பர். ஆமா, இதனுடைய விலை வந்து 1,75,000 ரூபா வருங்க. ஏதாவது நேர்ல வந்து பேசும்போது கொஞ்சம் குறைச்சிக்குவீங்களா? குறைச்சிக்கலாங்க. நேர்ல வந்து பேசுறீங்கன்னா குறைச்சிக்கலாம். ஓகேண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா இது ராயல் என்ஃபீல்டு தாங்க. 2021 மாடலுங்க. ஓகேண்ணா. இதனுடைய விலை வந்து 2 லட்ச ரூபா தாங்க. 2021 மாடல் தான் ராயல் என்ஃபீல்டு. இதனுடைய விலையும் உங்களுக்கு 2 லட்ச ரூபா தாங்க. 2 லட்ச ரூபா தான். ராயல் என்ஃபீல்டு ஒரு 20 வண்டி வச்சிருக்கீங்களா? ராயல் என்ஃபீல்டு நிறைய இருக்குதுங்க. என்ஃபீல்டு தாங்க. சரிங்கண்ணா. ஆனா மீட்டியாருங்க. ஓ, மீட்டியார் 350 cc தான். வண்டி சூப்பரா இருக்கும். இப்ப உள்ள பசங்க இந்த மாதிரி தான் விரும்புறாங்க. புது வண்டியா? புது வண்டி தான். 23 மாடலுங்க. 23 பளிச்சுன்னு இருக்குது, புதுசா இருக்குது. வண்டி எல்லாம் நல்லா இருக்குங்க. ஓகேண்ணா. வண்டி ஓட்டி போனாலே லக்ஸரியாட்டம் இருக்கும் வண்டி. இது என்ன ரேட்டுன்னா சொன்னீங்க? இது மாடல் 2023 மாடலுங்க. சரிங்கண்ணா. இதனுடைய விலை வந்து 1,80,000 ரூபா வருங்க. 1,80,000 ரூபா. ஆமாங்க. வண்டி சூப்பரா இருக்குது, கப்பல் மாதிரி இருக்குது. ஆமாங்க, வண்டியே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுங்க. 2022 மாடலுங்க. ஓகேண்ணா. இது லேட்டஸ்ட் வண்டி தாங்க. இதனுடைய விலை வந்து 2,20,000 ரூபா வருதுங்க. 2,20,000 ரூபா வருதுங்க. ஓகே, சூப்பர். அடுத்து வந்து ராயல் என்ஃபீல்ட்ல ஃபுல் பிளாக்ங்க. ஃபுல் பிளாக். ஆமாங்க. இது எல்லாமே லோக்கல் நம்பர் தாங்க, ஈரோடு நம்பர் தான். இதனுடைய விலை வந்து 2,30,000 ரூபா வருதுங்க. இருக்கிற கலரு இது கொஞ்சம் பிளாக் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஆமாங்க, பார்க்கவே வண்டியை பார்த்து நல்லா இருக்குங்க. ஓகே, சூப்பர். இது ஹீரோலங்க எக்ஸ்பல்ஸ்ன்னு சொல்லுங்க, 200 சிசிங்க. ஓகேண்ணா. ஆமா, இதனுடைய மாடல் வந்து 2020 மாடல் வருதுங்க. விலை வந்து 1,40,000 வருதுங்க. 1,40,000 வருது. ஆமாங்க. இது அடுத்து பாத்தீங்கன்னா டியூக் வந்து 390ங்க. 390 மாடல் வந்து 2016 மாடல். ஓகேண்ணா. இதனுடைய விலை வந்து 1,70,75,000 ரூபா வருங்க. சரிங்க. அடுத்த வண்டி அதே டியூக்லைங்க. சிசி வந்து 125 சிசிங்க. மாடல் 19ங்க. ஓகே. இதனுடைய விலை வந்து 1,40,000 வருதுங்க. அடுத்து வந்து டாமினார். பஜாஜ் கம்பெனில டாமினாருங்க. 400 சிசிங்க. மாடல் 2017. இதனுடைய விலை வந்து 1,35,000 ரூபாங்க. இந்த வண்டி NS 200ங்க. மாடல் 2017. இதனுடைய விலை வந்து 85,000 ரூபா வருதுங்க. வெறும் 85,000? ஆமாங்க. என்ன நான் ரொம்ப கம்மியா சொல்றீங்க, வண்டி பெருசா இருக்குது, ரேட்டுக்கு சிறுசா இருக்குது. வண்டி ரேட்டு கம்மியா சொன்னாதாங்க நம்ம கடைக்கு வந்து வாங்குவாங்க. நல்லா இருக்கு. எல்லாமே டயர் எல்லாம் நல்லா இருக்குது. ஆமாங்க, டயர் புதுசு போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாமே புதுசா பாருங்க, பின்னாடி பாருங்க, முள்ளெல்லாம் அப்படியே தெரியும் பாருங்க. ஓகேதான். இந்த மாதிரி இந்த முள்ளெல்லாம் தெரியுது. ஆமாங்க, டயர் புது டயருங்க, பார்த்தோம்னா தெரியும் நம்மளுங்க. ஓகே. ஹீரோ கம்பெனி 2020 மாடலுங்க. ஓகேண்ணா. இது எக்ஸ்ட்ரீமா? ஆமா, எக்ஸ்ட்ரீம்ங்க. இதனுடைய மாடல் 2020 விலை கம்மிங்க. என்ன ரேட் வருது? இது 85,000 ரூபா வருதுங்க. 85,000 ரூபா தான். ஆமாங்க. ஓகே, சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் குரூப்ல அப்பாச்சி RTRங்க. மாடல் 2022ங்க. ஓகேண்ணா. இது வந்து 1,10 கொடுக்கலாங்க. 1,10னா கொடுத்துருவீங்க? ஆமாங்க. ஓகேண்ணா, சூப்பர். ப்ளூ கலர். அடுத்து பாத்தீங்கன்னா இது அப்பாச்சில வந்துங்க 160 சிசிங்க. இது 21 மாடலுங்க. ஓகே. இது 1,15,000 ரூபாங்க. வெறும் 1,15,000 ரூபா? ஆமாங்க. எல்லாமே சூப்பரா. இது பல்சருங்க, பஜாஜ் கம்பெனி. ஓகே. NS 200 சிசி தாங்க. மாடல் 2019 மாடல். ஓகே. இதனுடைய விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,15,000 ரூபா வருங்க. 1,15,000 ரூபா? ஆமாங்க. வண்டி நல்லா இருக்கு பாருங்க. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா யூனிகான். ஹோண்டா கம்பெனில யூனிகானுங்க. ஓகேண்ணா. இது மாடல் வந்து 2021 மாடல்.
இது 1,05,000 வருதுங்க. டயர் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா வண்டிக்கும் டயரு எல்லாமே நல்லா இருக்கு. டயர் எல்லா வண்டிக்கும் புதுசு போட்டு வச்சிருக்கோங்க. எல்லாமே தேஞ்சு போய் வருங்க. நம்ம புதுசாக மாற்றி வச்சோம்னா தான் எடுத்துக்கிடுவாங்க. ஓ, நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி வச்சிருவீங்க? எல்லா வண்டியும் தெளிவாக சர்வீஸ் பண்ணி தான். தெளிவாக ஒரு சர்வீஸ் பண்ணி வச்சிருவீங்க. ஆமாங்க. அடுத்ததுன்னா அடுத்த வண்டியும் யூனிகான் தாங்க. 2021 மாடல். ஓகே. இதுவும் 1,05,000 தாங்க. முதல்ல பார்த்தது கிரே கலர், இது பிளாக் கலருங்க. இப்போ நீங்கள் வந்து பழைய வண்டி ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படி ஏதாவது கொடுத்துருவீங்களா? இப்போ இருக்கிற சூழ்நிலை வச்சுங்க. இப்போ இருக்கிற அதாவது வண்டி கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்சிருந்தால் வண்டி அந்த வண்டி ரன்னிங் போகக்கூடிய வண்டியா இருந்தால் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாட்டினா நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஆமாங்க. பார்த்தீங்கன்னா அப்பாச்சிங்க. ஓகே. மாடல் 2022 மாடல். இதனுடைய விலை வந்து 1,05,000 வருங்க. 1,05,000. ஆமாங்க. ஓகே. அடுத்தது வந்து யூனிகான் 2010 மாடல். சரிங்களா. இதனுடைய விலை வந்து 44 ரூபா வருதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டருங்க. மாடல் 21. இதனுடைய விலை வந்து 75,000 ரூபா வருதுங்க. அடுத்த வண்டி வந்துங்க ஹோண்டா சைனுங்க. மாடல் 22, 85,000 ரூபா வருதுங்க. அடுத்து வந்துங்க ஹீரோல மாடல் வந்து 2023. ஓகேண்ணா. ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ங்க. ஓகே. வண்டி தெளிவா இருக்குங்க. வண்டி கலர் பாருங்க, கிரே கலர், அருமையா இருக்கும். மாதிரியே இருக்குது. புதுசு மாதிரியே இருக்குங்க. மாதிரியே இருக்குது. ஆமாங்க. ஓகே, சூப்பரா இருக்குது. சொல்லுங்கண்ணா. வண்டி வந்து இது 85,000 ரூபா வருதுங்க. வெறும் 85,000 ரூபா தான்? ஆமாங்க. சூப்பரா இருக்கு. என்ன மாடல் சொன்னீங்க? 23 மாடலுங்க. 23 மாடல். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. வண்டி நல்லா இருக்குங்க. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா NS 200ங்க. மாடல் வந்து 2019. ஓகே. பிளாக் வித் கிரே கலருங்க. இது வந்து 1,05,000 ரூபா வருது. இது வந்து Yamahaல FZSங்க. வெர்ஷன் 3. ஓகேண்ணா. மாடல் 2021 மாடலுங்க. இது வந்து 1,20,000 ரூபா வருதுங்க. சரிங்கண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டருங்க 21 மாடல். இதனுடைய விலை வந்து 73 ரூபா வருதுங்க. சரி, 73,000 ரூபா. 73,000 ரூபா வருதுங்க. சரிண்ணா. அடுத்து வந்து டிவிஎஸ் குரூப்புங்க, வெக்டருங்க. மாடல் 16. ஓகே. விலை வந்து 35,000 ரூபா தான் வருது. 35,000 ரூபா தான்? ஆமாங்க. ஓகேண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா FZலங்க. வெர்ஷன் 3 தான். மாடல் 2019. 1,00,000 ரூபா வருதுங்க. KTMங்க. ஓகேண்ணா. மாடல் 200 சிசி. 200 சிசி மாடல் வந்து 2022 மாடலுங்க. ஓகேண்ணா. இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 2,20,000 ரூபா வருதுங்க. வண்டி புத்தம் புது வண்டிக்கும் ஓடவே கிடையாது. அப்படியே வீட்டுல இருந்து அப்படியே கொண்டு வந்து வித்துட்டு போயிட்டாங்க. 2 வருஷமா ஓட்டவே இல்லைங்க அவன். அப்படியே வீட்டுல இருந்து வச்சுட்டு எங்க வெளிநாடு போயிட்டாங்க. அப்படியே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே. சூப்பரா இருக்குது. புதுசு அப்படியே தெரியுது. புத்தம் புது வண்டி நல்லா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். டயர்லாம் அப்படியே இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு RS 200 பல்சர்ல. ஓகே. RS 200ங்க. இதோடைய மாடல் வந்து 2021 மாடலுங்க. இதோடைய விலை பாத்தீங்கன்னா 1,40,000 ரூபா வருதுங்க. சரி, சூப்பர். அடுத்து வந்து ராயல் என்ஃபீல்டு இல்லைங்க, தண்டர் பேடுன்னு சொல்றோம் இல்லைங்க. ஆமாண்ணா. ஆமாங்க. இந்த தண்டர் பேடு மாடல் இந்த பசங்க கொஞ்சம் விரும்பி ஓட்டக்கூடிய வண்டிங்க. மாடல் 2014ங்க. ஓகேண்ணா. இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபா தாங்க வருது. வெறும் 1,00,000 தான்? வெறும் 1,00,000 ரூபா தாங்க. ஓகே, சூப்பர். புல்லட் கேட்கறவங்களுக்கு ஓகேங்க. இதுனா அடுத்து R15ங்க. மாடல் 2021 மாடலுங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா விலை வந்து 1,50,000 ரூபா வருங்க. சரிங்க. ஓகே. அடுத்து 2019 மாடலுங்க. ஓகே. இதனுடைய விலை பாத்தீங்கன்னா இது R15 தான். V3 மாடல். இது வந்து 1,35,000 ரூபா வருங்க. ஓகே. அடுத்து 2020 மாடலுங்க. இது R15 தான். இதனுடைய விலை வந்து 1,35,000 ரூபா வருங்க. அடுத்து வந்துங்க Yamahaல MTங்க. சரிங்க. MT-15 சொல்லிட்டு இப்போ வண்டி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த வண்டி மாடல் 2022ங்க. இதனுடைய விலை வந்து 1,70,000 ரூபா வருதுங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாங்க டியூக்குங்க 200 சிசி. ஓகேண்ணா. மாடல் வந்து 2014ங்க. இதனுடைய விலை வந்து 1,25,000 ரூபா தாங்க வருது. சரிங்க. எல்லாமே டயரு எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே டயர் போட்டு வச்சிருப்பாங்க. வண்டி தெளிவா இருக்குங்க. வந்து பார்த்து நீங்க ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. அடுத்து வந்துங்க RC 200ங்க. இதோடைய மாடல் வந்து 2017ங்க. ஓகேண்ணா. இது 1,75,000 ரூபா வருதுங்க. அடுத்தது என்ன கப்பல் மாதிரி இருக்குது? அடுத்து பாத்தீங்கன்னாங்க R15ங்க. R15ல வெர்ஷன் 3ங்க. ஓகே. அப்படியே பாத்தீங்கன்னா வரிசையா ஒரு 4-5 வண்டி வரிசையா லைனா இருக்குங்க. ஆமா. 19, 20, 21 இந்த பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலுங்க. ஓகேண்ணா. இது விலை பாத்தீங்கன்னா
1,25,000, 30, 35, 40, 1,50,000 வரைக்குங்க. அப்படியே வரிசையா இருக்குங்க. வரிசையா வச்சு நீங்க பார்த்து எதை வேணும் ஓட்டி பார்த்து எந்த வண்டி பிடிக்குதோ அதை நீங்க எடுத்துக்கலாங்க. வந்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம். ஓட்டி பார்த்து மனசு பிடிச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாங்க. ஒரு 50,000 முன்பணம் கட்டினீங்கன்னா போதுங்க. இஎம்ஐ போட்டு வந்துருவாங்க. மீதிலாம் இஎம்ஐ போட்டு. ஆமாங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்ல தண்டர்பேர்டு தாங்க. ஓகேண்ணா. இது மாடல் வந்து 2017ங்க. ஓகே. முதல்ல காட்டினது 14 மாடல் 1,00,000 ரூபாய். இந்த வண்டி 17 மாடல் 1,20,000 ரூபாய் வருதுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பஜாஜ் கம்பெனிலங்க டோமினார் லேட்டஸ்ட் மாடலுங்க. ஓகேண்ணா. வண்டி கோல்டு வித் பிளாக் கலர்ல இருக்குங்க. வண்டி தெளிவான வண்டிங்க. வண்டி அருமையா இருக்குங்க. 400 சிசிங்க. ஓகேண்ணா. இதோட விலை பாத்தீங்கன்னா 1,80,000 ரூபாய் வருங்க. அடுத்து டிவிஎஸ் குரூப்லங்க ரேடான் 19 மாடல். ஓகே. இதோட விலை வந்து 55,000 ரூபாய் வருங்க. கிடைக்கும். இது கிட்ட 70 கிலோமீட்டர் கிடைக்குங்க. ஒரு லிட்டர் கிடைக்கும். ஆனா இப்ப இது வந்து நியூ மாடல் தானே டிவிஎஸ்ல. நியூ மாடல் தாங்க. 2019 கார்பரேட் டைப்புங்க. கார்பரேட் டைப். ஆமாங்க. ஓகே. 70 கிடைக்கும். ஆமாங்க. ஓகேண்ணா. அடுத்தது ஸ்ப்ளெண்டர். அடுத்து பாத்தீங்கன்னா 2014 மாடலுங்க. ஓகேண்ணா. இது செல்ஃப் இல்லாத ஆர்டினரி பைக் தான். ஸ்ப்ளெண்டர் பிளஸ். ஓகே. இதனுடைய விலை வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய் வருங்க. அடுத்து வந்து FZSங்க வெர்ஷன் 2 மாடல் 2016. இதனுடைய விலை வந்து 60,000 ரூபாய் வருதுங்க. அடுத்து FZ வெர்ஷன் 3 மாடல் 21. இதனுடைய விலை வந்து 1,20,000 ரூபாய் வருதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ்லேங்க 200 சிசி தான். ஹீரோ கம்பெனி மாடல் 2019. இது வந்து விலை கம்மிங்க 90,000 ரூபாய் வண்டி. அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோலங்க மாடல் 2018. வண்டி நல்ல தெளிவா இருக்கும். வண்டி அருமையான வண்டிங்க. கார்பரேட் மாடலுங்க. இதோட விலை 60,000 ரூபாய் தாங்க. வண்டி சூப்பரா இருக்கும். எடுத்து ஓட்டி பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாங்க. 60,000 தான். 60,000 தாங்க. ஓகே. சூப்பர். அடுத்து ஹீரோலங்க HF டீலக்ஸ்ங்க. 2 வண்டி நிக்குதுங்க. சரிங்கண்ணா. இந்த 2 வண்டியில வந்து ஒன்னு வந்து செல்ஃபோட இருக்குங்க, ஒன்னு வந்து ஆர்டினரிங்க. 2 வண்டி நிக்குது. சரிங்கண்ணா. செல்ஃபோட இருக்கிறது 60,000 ரூபாய். ஓகே. செல்ஃப் இல்லாம இருக்கிறது 55,000 ரூபாய். 2 ஒரே மாடல் தாங்க. ஓகே. சூப்பர். அடுத்தது இந்த இது பாத்தீங்கன்னா NSங்க பல்சர் 200 தாங்க. ஓகேண்ணா. இதோடைய விலை வந்து 80,000 ரூபாய் வருங்க. வேற 80,000 ரூபாய் தான். 80,000 ரூபாய் வருங்க. ஓகே. சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோங்க ஸ்ப்ளெண்டர் பிளஸ் 2020 மாடல். இது பாருங்க வண்டி தெளிவா இருக்குது. கிரே கலர்னா நல்லா இருக்கு வண்டி பார்க்கவே. இதோட விலை 70,000 ரூபாய் வருங்க. ஓகேண்ணா. அடுத்து 2010 மாடலுங்க. இந்த மாடல் கம்மி தான். இதோட விலை வந்து 38,000 ரூபாய் வருங்க. ஓகேண்ணா. இதெல்லாம் கிரீன் கலர்ல ஒன்று. கிரீன் கலர் வந்து அப்பாச்சிங்க. இந்த மாடல் வந்து 2012. ஓகே. விலை 40,000 ரூபாய் வருங்க. 40,000 ரூபாய் தான். 40,000 ரூபாய். அடுத்து டிஸ்கவருங்க 2014 மாடல். ஓகே. 100 M சொல்லுவாங்க. இந்த விலை வந்து 30,000 ரூபாய் வருங்க. ஓகே. NS 200ங்க. ஓகேண்ணா. மாடல் 2019. ஓகே. பாத்தீங்கன்னா NS 160ங்க. ஓகே. பல்சர் NS. மாடல் பாத்தீங்கன்னா 2019 2014ங்க. இப்போ 2 வண்டி இருக்குது. 2 வண்டி இருக்குங்க. ஓகேண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 ரூபா 90 ரூபாங்க ரெண்டுமே. ஆமாங்க. எல்லாமே 2021 மாடலுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி புது வண்டி தாங்க. லேட்டஸ்ட் வண்டி தான். ஓகேண்ணா. இது வந்து உங்களுக்கு 70,000 ரூபாய் வருங்க. 70,000. அடுத்து பாத்தீங்கன்னா FZSங்க வெர்ஷன் 3. ஓகேண்ணா. மாடல் 2019 மாடல். ஓகே. இதோட விலை பாத்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் வருங்க. சரி. அடுத்து பாத்தீங்கன்னா பேஷன் ப்ரோ மாடல் 2020. ஓகே. இது விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபாய் வருங்க. அடுத்து பல்சருங்க NS 200. ஓகே. ஆமா. இது மாடல் வந்து 2019 மாடல். இது 1,05,000 ரூபாய். ஓகே. அடுத்து லோ மாடலுங்க காலிபர் மாடல் 2001. லோ மாடல் கேட்கறவங்களுக்கு கொடுக்கலாங்க. 20,000 ரூபாய் தாங்க. ஒரு 20,000 ரூபாய். ஆமாங்க. ஓகே. அடுத்து ஸ்ப்ளெண்டர்லயே ஐஸ் மாடல் சொல்லுவோம்லங்க. ஆமாண்ணா. அந்த வண்டிங்க அது மாடல் 16. 35,000 ரூபாய் கொடுக்கலாம். மகா கம்பெனிங்க FZங்க. ஓகே. வெர்ஷன் 3ங்க மாடல் 19. சரிங்க. இதோட விலை வந்து 95,000 ரூபாங்க. சரிங்க. அடுத்து வந்து 2020 மாடலு பேஷன் ப்ரோங்க. ஓகே. 20 மாடலுங்க 65,000 ரூபாங்க. சரிங்க. அடுத்து NSங்க NS 200 வந்து மாடல் வந்து 2019. 1,15,000 ரூபா.
மாடலுங்க காலிபர் மாடல் 2001. லோ மாடல் கேட்கறவங்களுக்கு கொடுக்கலாங்க 20,000 ரூபா தாங்க. ஒரு 20,000 ரூபா. ஆமாங்க. ஓகே. அடுத்து ஸ்ப்ளெண்டர்லயே ஐஸ் மாடல் சொல்லுவோம் இல்லைங்க, அந்த வண்டிங்க அது. மாடல் 16 35,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். Yamaha கம்பெனிங்க எப்ஜெட்டுங்க. ஓகே. வெர்ஷன் 3ங்க மாடல் 19. சரிங்க. இதோட விலை வந்து 95,000 ரூபாங்க. சரிங்க. அடுத்து வந்து 2020 மாடலு பேஷன் ப்ரோங்க. ஓகே. 20 மாடலுங்க 65,000 ரூபாங்க. சரிங்க. அடுத்து என்எஸ்ங்க. என்எஸ் 200 வந்து மாடல் வந்து 2019 1,15,000 ரூபா. Yamaha கம்பெனிங்க எப்ஜெட்டுங்க மாடல் 2015 வெர்ஷன் 2ங்க. இதோடைய விலை வந்து 60,000 ரூபா வருதுங்க. 60,000தாங்க வண்டி. ஆமாங்க, வண்டி நல்லா இருக்குங்க, விலை கம்மி தாங்க. அதே மாதிரி பல்சர் வந்துங்க 180ங்க மாடல் வந்து 2019ங்க. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 ரூபா வருங்க. அடுத்து ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ங்க 2023 வண்டி பாருங்க, விஷயமா பல வண்டி சூப்பராக இருக்குங்க. புத்தம் புது வண்டி மாதிரி அப்படியே இருக்குங்க. விலை வந்து 23 மாடல் 85,000 ரூபாங்க. அடுத்து லோ மாடலுங்க 2008 மாடல் பிளாட்டினா ஆர்டினரி டைப் தான். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26,000 ரூபா வருங்க. ஆமாங்க. அடுத்து 2017 மாடல் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125 சிசிங்க. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா வருதுங்க. அடுத்து 2017 பேஷன் ப்ரோங்க மாடல் வந்து 2017. இதனுடைய விலை வந்து 55 ரூபாங்க. அடுத்து லோ மாடலுங்க டிஸ்கவருங்க 2008 மாடல் 135 சிசிங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபா வருங்க. ஹார்னெட் வண்டிங்க, ஹோண்டால ஹார்னெட்டுங்க 160 சிசிங்க மாடல் 2019 18 லாஸ்ட் 19 ரிஜிஸ்ட்ரேஷன். இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70,000 ரூபா வருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா டயர் எல்லாமே புதுசு போட்டுருக்க, நல்லா இருக்கும் பாருங்க. ஆமாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பிளஸ் 2 வண்டியும் பாருங்க ஒரே மாடல் 28. இது மாடல் வந்து 2009 மாடலுங்க. இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 ரூபா வருங்க. ஆமாங்க. அடுத்து வந்து ஹோண்டால சைன் எஸ்பி சைன் சொல்லுவாங்க மாடல் 19. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65,000 ரூபா வருங்க. அடுத்து டிவிஎஸ் குரூப்பில் ரேடானுங்க மாடல் 19 கார்பரேட் வண்டிங்க. வண்டி நல்லா இருக்கும், மைலேஜ் கிடைக்கும், 70 கிலோமீட்டர் வரும். இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 ரூபா வருங்க. அடுத்து ஆர்டிஆர் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 சிசிங்க 4 வால்வுங்க. இது மாடல் 17. இது வந்து 70,000 ரூபா வருதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோவில் கரிஷ்மாங்க மாடல் 14. என்னுடைய விலை பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா வருங்க. 30,000 ரூபாங்க. அடுத்து ஸ்டன்னர் 2010 மாடல். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா Yamaha கம்பெனிங்க. ஓகேண்ணா. RS 135 சிசிங்க மாடல் வந்து 96 மாடலுங்க. ஓகே. இதனுடைய விலை வந்து 1,00,000 ரூபா வருதுங்க. 1,00,000 ரூபா வருது. ஆமாங்க. பார்த்தீங்கன்னா Yamahaல ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலுங்க 2008 மாடல். பழைய மாடல் வண்டி இருக்குது உங்களுக்கு. ஆமாங்க. சரி. விலை பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா வருதுங்க. 25,000 ரூபா. ஆமாங்க. ஓகே. அடுத்து Yamahaல கிரக்ஸுங்க 2012 மாடல். ஓகே. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 42,000 ரூபா வருதுங்க. இதுவும் வண்டி நல்லா இருக்கு, இன்ஜின்லாம். ஆமாங்க, நல்லா இருக்குங்க. கிரக்ஸை விரும்பி வாங்குறோம் நிறைய பேர் இருக்காங்க. கிரக்ஸ்லாம் எவ்வளோ லோடு வச்சும் தாங்கும். ஓகேண்ணா. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோவில் பேஷன் ப்ரோங்க. ஓகே. மாடல் 2015. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வருதுங்க. 50,000 ரூபா. 50,000 ரூபா வருதுங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா Yamahaல SZR சொல்லக்கூடிய ஒரு மாடலுங்க. மாடல் 12 மாடல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுத்துடலாங்க. ஓகேண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா காலிபர் 2004 மாடல் 20,000 ரூபா வருதுங்க. ஓகேண்ணா. அடுத்து அந்த லாஸ்ட் பல்ஸ். அடுத்து அப்பாச்சி 2007 மாடல். அதுவும் உங்களுக்கு 20,000 ரூபா வருதுங்க. இது வந்து RS 200ங்க. மாடல் 2018ங்க. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா வருதுங்க. 90 ரூபா வருதுங்க. 90,000 ரூபா.
ஓகே. அடுத்தது பல்சர்ல 220ங்க. இல்லை மாடல் வந்து 17ங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70,000 ரூபா வருதுங்க. சூப்பராக இருக்குது. ஓகே. அடுத்து வந்து பேஷன் ப்ரோலைங்க. மாடல் வந்து 2021 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. ஓகேண்ணா. இதோடைய விலை கம்மி தாங்க. 60,000 ரூபா தாங்க வரும். வண்டியே நல்லா இருக்கும். அடுத்து ஸ்ப்ளெண்டர்ல 2017 ஐஸ் மாட்டுங்க. மாடல் 17 உங்களுக்கு ரேட் வந்து 35,000 ரூபா வருதுங்க. சரிண்ணா. அடுத்து ஹோண்டா சைன் மாடல் 2017 விலை வந்து 65,000 ரூபா வருதுங்க. 65,000. ஆமாங்க. சூப்பரா இருக்குண்ணா. அடுத்து ஹீரோல எக்ஸ்ட்ரீம்ங்க. மாடல் 2015 விலை 40,000 ரூபா வருங்க. வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டால சைனுங்க. ஓகேண்ணா. சிபி சைன் வண்டி நல்ல தெளிவா இருக்குங்க. 2015 மாடல். விலை வந்து 55 ரூபா தாங்க. 55,000 ரூபா தாங்க. சூப்பரா இருக்குது. புது வண்டி மாதிரியே இருக்குது. ஆமாங்க. ஆனா இங்க நிறைய வண்டி புதுசு மாதிரியே வச்சிருக்கீங்க எல்லாம். எங்களுடைய கைவண்ணா நல்ல பலன்னு தொடச்சு வைக்கிறதுங்க. அந்த மாதிரி இருந்தாதாங்க வண்டி நல்லா இருக்கும். பார்ட்டி வாங்கிட்டு போவாங்க. ஓகேண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா 2014 ஹோண்டா கம்பெனி தான் யூனிகானுங்க. இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 60,000 ரூபா வருங்க. சூப்பர்ண்ணா. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா பல்சர்ல 220ங்க. மாடல் 2016. இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 70,000 ரூபா வருதுங்க. ப்ளூ கலர் வித் பிளாக். ஓகே. சூப்பர். அடுத்து பஜாஜ் கம்பெனிங்க. பிளாட்டினா 110 சிசிங்க. மாடல் 2020 மாடலுங்க. இது விலை பாத்தீங்கன்னா 60,000 ரூபா வருதுங்க. அடுத்து ஹோண்டா கம்பெனி சிபி சைனுங்க. கலர் ரெட் கலருங்க. மாடல் 2018. விலை வந்து 65,000 ரூபா வருதுங்க. அது அடுத்து பஜாஜ் கம்பெனி சிடி 110 சிசிங்க. மாடல் 20ங்க. அதுவும் பஜாஜ் கம்பெனி தாங்க. வந்து இதுவுமே உங்களுக்கு வந்து 2019 மாடல் தாங்க. 2018, 19, 20 மாடலுங்க. 58 to 60 ரேஞ்ச் வருதுங்க. ரெண்டுமே வண்டி தெளிவா இருக்கும் பாருங்க. 2007 மாடல். 27,000 ரூபாங்க. வெறும் 27,000 ரூபா தாங்க. வண்டி வந்து புதுசு மாதிரியே இருக்குது. 27,000 மாதிரியே வண்டி தெளிவு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க. ஸ்ப்ளெண்டர் பிளஸ். ஆமாங்க. சூப்பரா இருக்குது. வெறும் 27,000 ரூபா. பரவாயில்ல. ஓகே. அடுத்தது வந்து 2004 மாடலுங்க. லோ மாடல். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24,000 ரூபாய் கொடுத்துருவோம். 24,000. ஆமாங்க. ஓகே. அடுத்து எக்ஸாக்ட்டுங்க வெர்ஷன் 1 2017 மாடல் யமஹா கம்பெனிங்க. இதனுடைய விலை வந்து 70,000 ரூபா வருதுங்க. சரிங்க. அடுத்து பஜாஜ் கம்பெனி பிளாட்டினா 110 சிசிங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 58,000 ரூபா வருதுங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பல்சர்ல 220 சிசிங்க. மாடல் வந்து 2019. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,10,000 ரூபா வந்துருங்க. 1,10,000. ஆமாங்க. ஓகே. அடுத்து பல்சருங்க 150 சிசிங்க. கிக்கர் டைப்பு 2018 மாடல். இது 80,000 ரூபா வருதுங்க. ஓகேண்ணா. சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா ஹோண்டால யூனிகானு 2009 மாடல். இது 40,000 ரூபா வருதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோல 2012 மாடலுங்க. செல்ஃப் டைப்புங்க. மாடல் 2012. விலை வந்து உங்களுக்கு 44,000 ரூபா வருதுங்க. 44,000. ஆமாங்க. ஓகே. அடுத்து 2010ங்க. ஆர்டினரி செல்ஃப் கிடையாது. விலை 36,000 ரூபாங்க. ஓகே. ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ங்க 2010 மாடல். ஓகே. சூப்பர். அடுத்து 2019ங்க பல்சர் 150 சிசி. இதனுடைய விலை வந்து 75,000 ரூபா வருங்க. சரிங்க. ஓகே. அடுத்து பஜாஜ் கம்பெனி பிளாட்டினா 110 சிசிங்க 19 மாடல். 58,000 ரூபா வருதுங்க. அடுத்து 100 சிசி பிளாட்டினா மாடல் 21. இது வந்து 65 ரூபா வருதுங்க. அடுத்து 2018 மாடல் பல்சர் 150 சிசி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80,000 ரூபா வருதுங்க. அடுத்து 2012 மாடல் சூப்பர் ஸ்ப்ளெண்டர். இது விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 ரூபா வருதுங்க. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ஹீரோல 2015 மாடல் 2016 மாடல். இதோடைய விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபா வருங்க. 2017 மாடல். இந்த விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 ரூபா தாங்க வருது. 65,000 ரூபா தாங்க வருது. அடுத்து அதே மாதிரி பல்சருங்க லேட்டஸ்ட் வண்டிங்க 21 மாடல் 1,10,000 ரூபா வருதுங்க.
அடுத்து ஹோண்டா சைனுங்க 2011 மாடல் 35 ரூபா வருதுங்க. சரி. அடுத்தது அடுத்து பேஷன் ப்ரோ பாருங்க 2017 2016 இந்த ரெண்டு வண்டியுமே பாருங்க பேஷன் ப்ரோ தான். விலை வந்து உங்களுக்கு 50,000 ரூபாங்க. ரெண்டு வண்டியும் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. 50,000 ரூபா. 50,000 தான். ஆமாங்க. ஓகே சூப்பர். அடுத்து 2008 மாடலுங்க ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ங்க. இது விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 ரூபா வருங்க. டிவிஎஸ் குரூப்புங்க. XL 100 ஓகே செல்ஃப் டைப் மாடலுங்க. இது வந்து 23 மாடல் 2023 மாடலுங்க. விலை வந்து 65 ரூபா வருதுங்க. சரிண்ணா. அடுத்து வந்து ஹெவி டியூட்டிங்க 2015 மாடல் 16 ரெஜிஸ்ட்ரேஷன். இது விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபா வருங்க. அடுத்து 2014 ஹெவி டியூட்டி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34,000 ரூபா வருங்க. அடுத்து XL 100ங்க செல்ஃப் டைப்புங்க 22 மாடலுங்க 55 ரூபா வருங்க. அடுத்து ஹெவி டியூட்டி 2015 மாடல் 33,000 ரூபா வருங்க. அடுத்து 2013 மாடல் இது உங்களுக்கு வந்து 32 ரூபா வருதுங்க. 32,000 ரூபா. அடுத்து XL 100ங்க செல்ஃப் கிடையாது ஆர்டினரி 2016 மாடல் உங்களுக்கு வந்து 32 ரூபா வருங்க. ஹோண்டா கம்பெனி 2018 மாடல். ஓகேண்ணா. வெள்ளை கலர் வண்டிங்க. வண்டி நல்லாவே இருக்குதுங்க. விலை வந்து 65 ரூபா வருதுங்க. வெறும் 65,000 ரூபா. 65,000 ரூபா தாங்க. ஓகே சூப்பரா இருக்குண்ணா. டிஜிட்டல் டைப் மீட்டர்லாம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் பைக்குங்க. பேட்டரி வண்டி. ஆமாங்க. இது வந்து 2022 மாடலுங்க. சரிங்கண்ணா. இது 65,000 ரூபாங்க. இதுங்க 65,000. இது என்ன மைலேஜ் கிடைக்குங்க? இது வந்து ஒரு தடவை சார்ஜ் போட்டீங்கன்னு வச்சுங்க ஒரு 70 கிலோமீட்டர் போலாங்க. 70 போலாங்களா? ஆமாங்க. ஓகே சரி. அடுத்து டிவிஎஸ் குரூப்ல 2019 மாடல் ஜஸ்ட்டுங்க. இது உங்களுக்கு 65,000 ரூபா தாங்க. 65,000 தான். ஆமாங்க. ஓகே. அடுத்து ஹோண்டா கம்பெனி டியோ 2020 மாடலுங்க 75 ரூபா வருதுங்க. 75,000 ரூபா. ஆமாங்க. ஓகேண்ணா. அடுத்து டிவிஎஸ் குரூப் ஜஸ்ட் 2019 மாடல் 65 ரூபா. அடுத்து ஹோண்டா கம்பெனி ஆக்டிவா வண்டி 2017 மாடல் உங்களுக்கு 60,000 ரூபா வருங்க. சொல்லுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா எமாகால ஃபேஷனோ மாடல் 2016. ஓகே. உங்களுக்கு வந்து 58,000 ரூபா வருதுங்க. 58. அதே மாதிரி ஸ்கூட்டி பேப்புங்க லோ மாடலுங்க 2005 மாடல் 25 ரூபா வருதுங்க. 25 ரூபா வருதுங்களா? ஓகே. அடுத்து பிளஸருங்க 2017 மாடல் 45,000 ரூபா வருதுங்க. சரிங்க. அடுத்து 2012 மாடல் வீகோ டிவிஎஸ் குரூப். இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 37 ரூபா வருதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 2014 மாடல் ஹோண்டா கம்பெனி ஆக்டிவா. இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 40,000 ரூபா வருதுங்க. 40,000 ரூபா. ஆமாங்க. அடுத்து டிவிஎஸ் குரூப் ஜூபிட்டர் கிளாசிக்குங்க 2018 மாடலுங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 58 ரூபா வருங்க. ஓகே. அடுத்து யமாகா கம்பெனி ஃபேஷனோ 2017 இது உங்களுக்கு 58,000 ரூபா வண்டிங்க. நம்ம லோட்டஸ் கன்சல்டிங் ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்ஸ் பைக் வந்து நிறைய வண்டி எக்கச்சக்கமா இருக்குது. எல்லாமே அண்ணன் வந்து ஒவ்வொரு வண்டியும் எனக்கு சிரமம் பார்க்காம எனக்கே கஷ்டமா இருக்குது. என்னடா அண்ணன் மைண்ட்ல படப்படன்னு சொல்றாரு. அதான் கேட்டேன் என்னன்னா இவ்வளவு வண்டி எப்படின்னா ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ரேட்டு சொல்றீங்க நீங்க கேட்டேன். எல்லாமே நாங்க மைண்ட்ல வச்சிருக்கிறோங்க அப்படின்னாரு. ஆனா உண்மையாலுமே ரொம்ப நன்றிண்ணா. எந்த கடையில எனக்கு இது மாதிரிலாம் சொல்லல. நானும் ஒரு சில கடையில எடுத்திருக்கிறேன். ஆனா எல்லாம் என்னமாங்க பெரிய வண்டிலாம் ரேட்டு சொல்ல மாட்டாங்க, சின்ன வண்டியே ரேட்டு சொல்ல மாட்டாங்க. ஒரு 2 கேப்ல இருக்கிற ஒரு நார்மல் வண்டி தான் ரேட்டு சொல்லுவாங்க. ஆனா அண்ணன் வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல சொன்னாரு 20,000 இருந்து வண்டி இருக்குதுன்னு. எல்லா வண்டியும் ரேட்டு சொன்னாரு, மாடல் சொன்னாரு. எனக்கு ரொம்ப 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 திருப்தியா இருக்குது. வண்டிங்க கடலுங்க. உண்மையாவே நம்ம கொமராபாளையம் வந்தீங்கன்னா லோட்டஸ் கன்சல்டிங் ஷாப் வந்து மிஸ் பண்ணாம போயிடாதீங்க, பார்க்காம போயிடாதீங்க. சும்மா ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஒரு வண்டி எடுத்துக்கலாம்னு தோணும். அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வண்டி நிறைய வச்சிருக்கிறாரு அண்ணன் வந்து. அதுவும் இல்லாம ஒரு வண்டி வந்ததுன்னா அண்ணன் வந்து சர்வீஸ் பண்ணி அது பழிச்சுன்னு நல்லா புது வண்டி மாதிரி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொலைச்சிங்கன்னா
ஒரு நாளைக்கு காலைல ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை 2 தடவை தொடச்சிருக்கேன். எல்லா வண்டியுமே பளிச்சுட்டு இருக்குது. நான் அசந்து போயிட்டேன்னா 500 வண்டி 700 வண்டி இருக்குதுங்கிறீங்க, எல்லாமே பளிச்சுட்டு இருக்குது. கேட்டா எல்லாம் 2 தடவை தொடப்பேன் அப்படிங்கிறாரு. சூப்பரா இருக்குது. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. நான் உங்களுக்கு நன்றி தான். தேங்க்யூ.